அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மார்க்கம் சார்ந்த நிறைய விஷயங்கள் துஆக்களை நாம் படித்து வருகிறோம். அல்லாஹு தஆலா இந்த அமலை கபூல் செய்து நாளை மறுமையிலே அவனுடைய பொருத்தத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். இன்றைய பதிவிலே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். நாமெல்லாம் மிகப்பெரிய அளவிலே அறிந்த ஒரு சூரா, அதுதான் சூரா யாசீன். இந்த யாசீனை வைத்து நிறைய காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும். ஒரு விஷயத்தை மனதிலே நினைக்கும் பொழுது அந்த விஷயம் அப்படியே நினைத்தது போன்று முழுமையாக அப்படியே நடப்பதற்கு யாசீனை ஒரு காரணியாக, ஒரு ஆயுதமாக நம்மால் ஆக்க முடியும். எப்படி அதை ஓத வேண்டும், என்ன சூழலில் ஓத வேண்டும், அந்த யாசீன் ஓதிய பிறகு என்ன துஆக்களை ஓத வேண்டும், எப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பதிவிலே தெளிவாக பதிவு செய்கிறேன். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மார்க்கத்தை தெரிவதோடு பிறர்களுக்கும் எத்தி வையுங்கள். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக ஒருவர் பிரயோஜனம் அடைந்தாலும் அதன் கூலியை நிரப்பமாக நமக்கு தருவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹு தஆலா நிரப்பமான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்தருள் புரிவானாக. வாழ்க்கையிலே தேவையில்லாதவர்கள் யாருமே இல்லை. எல்லா நபர்களுக்கும் ஒரு தேவை இருக்கும். அந்த தேவை மிக விரைவாக சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும். அப்படி ஆசைப்படுபவர் தான் மனதிலே நினைக்கிற எல்லா ஹலாலான தேவைகளையும் சிறப்பாக அல்லாஹ்வே அதை முன்னின்று சிறப்பாக நடத்தி தருவதற்கான சூழல் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் வாழ்விலே கடைபிடித்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் நினைத்ததை விட சிறப்பாக அல்லாஹு தஆலா நடத்தி தருவான். பொதுவாக நபியவர்கள் யாசீனை பற்றி சொல்லும் பொழுது யாசீன் எதற்காக ஓதப்படுகிறதோ அது நடக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்ல, குர்ஆனின் உள்ளம் என்று யாசீனை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மட்டுமல்ல, யாசீனை பல நேரங்களில் பல சூழல்களில் அதன் சிறப்புகளை அறிந்து நாம் மீண்டும் மீண்டும் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூறா தான் யாசீன் ஷெரீஃப். அந்த யாசீனை பற்றி இமாம்கள் நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுகிறார்கள். குறிப்பாக பிகியத்துல் முஸ்தர்ஷிதீன் என்ற கிதாபிலே, அந்த கிதாபினுடைய முசன்னிஃப் இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி ஹபஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பரக்கத் என்ற தன்னுடைய கிதாபிலே தெளிவாகவே பதிவு செய்து காட்டுகிறார்கள். மன் கரஅ யாசீன், யார் யாசீனை ஓதுகிறாரோ, அர்பஅ மர்ராத்தின் 4 முறை ஓதுகிறாரோ, அதாவது யாசீனை 4 முறை ஓத வேண்டும். லா யுஃபர்ரிகு பைனஹுமா பி கலாமின், இடையில் எந்த பேச்சையும் பேச மாட்டான். எந்த பேச்சாலையும் இடையில பிரிக்கக்கூடாது. 4 யாசீன் ஓதணும், இடையில் எந்த பேச்சையும் பேசக்கூடாது, வீணான பேச்சுக்களை பேசக்கூடாது. ஒரு நிபந்தனையும் இருக்கிறது. ஃபி மௌலிஇன் நலீஃபின் ஹாலின், யாருமில்லாத காலியான சுத்தமான இடத்தில் அமர்ந்து இடையில் எந்த பேச்சையும், உலக பேச்சை பேசுவதோ அல்லது மொபைல் ஃபோனிலே ஒரு கால் பேசுவதோ என்று எந்த பேச்சும் இல்லாமல் 4 யாசீனை யார் முழுமையாக ஓதி முடித்து விட்டு சும்ம கால சலாசன், பிறகு கீழ்வரக்கூடிய இந்த விஷயத்தை 3 தடவை சொல்கிறார்களோ அவர்களின் எல்லா தேவையும் நடக்கும். அந்த 3 தடவை சொல்ல வேண்டிய விஷயத்தையும் நான் பதிவு செய்கிறேன். இது அத்துணைகளும் உங்களுக்கு ஸ்கிரீனிலே மிக தெளிவாக தமிழிலும் அரபியிலும் பதிவு செய்யப்படும். பார்த்து இதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், பதிவு செய்து கொள்ளுங்கள். 4 யாசீன்களை சுத்தமான இடத்திலே தனிமையாக காலியான இடத்தில் அமர்ந்து எந்த பேச்சையும் இடையில் பேசாமல் ஓதி முடித்து விட்டு பிறகு 3 முறை கீழ்வரக்கூடிய திக்ருகளை ஓத வேண்டும். சுப்ஹானல் முனஃபஸி அன் குல்லி மதியூன், மீண்டும் சொல்கிறேன். சுப்ஹானல் முனஃபஸி அன் குல்லி மதியூன், சுப்ஹானல் முஃபர்ரஜி அன் குல்லி மஹ்சூன், சுப்ஹான மன் அம்ருஹு பைனல் காஃபி வன்னூன், சுப்ஹான மன் இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன், யா முஃபர்ரிஜல் ஹுமூமி யா ஹய்யு யா கய்யூம், ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி என்ற இந்த திக்ரை 3 முறை ஓதிவிட்டு அதற்கு பின்னால் உங்களுடைய துஆ என்ன உங்களுக்கு தேவை இருக்கிறதோ அதை நிரப்பமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நிரப்பமாக தன்னிறைவாக கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவன் நாடினால் நாம் எதை கேட்கிறோமோ அதை நிரப்பமாக தருவான். காரணம், குர்ஆனை ஓதிவிட்டு நாம் கேட்கும், அதிலும் குறிப்பாக
என்ன நோக்கத்திற்காக யாசின் ஓதப்படுகிறதோ அது கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் யாசீனை ஓதிவிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு இந்த திக்ர்களை ஓதிய பிறகு நாம் துஆ செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தாலா என்ன தேவைகள் உள்ளங்களில் இருக்கிறதோ அது வெளியில் சொல்ல முடியாத எந்த தேவைகளாக இருந்தாலும் ஹலாலாக இருப்பின் நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். இஹ்லாஸோடு ஓதி பாருங்கள், அல்லாஹ் எல்லா வெற்றியையும் தருவான். காரணம், வாழ்க்கையில் நிறைய வகையில் நிறைய தேவைகள் நிறைய சூழல்கள் இருக்கும், நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். இது போன்ற துஆக்களை, இது போன்ற திக்ர்களை, இது போன்ற சூழல்களை சிறப்பாக நாம் பயன்படுத்தி கொண்டு நம்மின் தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா நம்மின் வாழ்வை சிறப்பானதாக ஆக்குவானாக, இருளகிலும் வெற்றியானதாக அமைப்பானாக, ஹலால் ஹராமிலே பேணுதலை தருவானாக. குறிப்பாக வாழ்வில் எந்த சூழலிலும் பிறர்களிடத்தில் கையேந்தாமல் எல்லா நபர்களையும் பாதுகாப்பானாக. குறிப்பாக மருத்துவமனையின் சிரமங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக. குறிப்பாக மரணம் வரை சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பிறர்களின் உதவியை நாடுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து உடல் ஆரோக்கியத்தை தந்து அல்லாஹுவை மரணம் வரை நின்று தொழக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி நாம் செய்யும் தொழிலிலும் நம்மின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பரிபூரண பரக்கத்தை செய்து அவனுடைய பொருத்தம் பெற்ற நல்லடியார்களாக வாழச் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ்.